முத்துலட்சுமி, இந்திராக்கா, என் பையன் இப்ப எதுக்கு உன் பையனை பத்தி நினைக்கிற? நாங்க அவனை பாத்துக்கிறோம். இருந்தாலும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வாழ வேண்டிய வயசுல புருஷனை இழந்தவன். இதை தவிர வேற வழியே இல்லை. நேரம் கூடி வரும்போது நானே இது அவர்கிட்ட பேசுறேன். நீ அவசரப்பட வேண்டாம். அவர் நல்ல மனுஷன். அதனால இப்போதைக்கு உன் மகனை பத்தி தெரிய வேண்டாம். யோசிக்காத. அவன் ஆம்பளை பையன் தானே. நல்ல வாசனை. இன்னைக்கு என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? உனக்கு பிடிக்குமேனு தான் பிரியாணி செஞ்சேன். நல்ல வயிறார சாப்பிடு. அத்தை, எனக்கு தூக்கம் வருது. நான் வீட்டுக்கு போற. அம்மா தேடுவாங்க. இந்த நேரத்துலயா? இப்ப எங்கேயும் போக வேண்டாம். உனக்காக ராஜ்யத்தை ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். புது Dress. என்னாச்சு? அவன் தூங்கிட்டானா? இப்பதான் தூங்குனா. நல்ல வேளை, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க கிளம்ப போறாங்க. கடவுளே. வந்திருக்கிறது உன் அம்மா தான். செல்வம், போய் இங்க இருந்து. நீ இங்க வராத. என் மகன் செல்வரத்னத்துக்கு 2 வயசு இருக்கும்போது அவ அம்மா ஜானகி இறந்துட்டா. நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறான். தாய் இல்லாத அவனுக்கு ஒரு அம்மா வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் பையனுக்கு நீ அம்மாவா இருக்கணும். யாரு? யார் பண்ணி? உனக்கு என்ன வேணும்? வரதா, யார் இந்த பையன்? அது என் அம்மா உள்ள இருக்காங்க. வர சொல்லுங்க. உன் அம்மாவா? இங்கதான் இருக்காங்க. கூப்பிடுங்க. முத்துலட்சுமி, அம்மா. இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது. இவதான் உன் அம்மாவா? இவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? பொய்யா சொல்ற? ஒற்ற மழையில இந்த நேரத்துல இங்க வந்து இவன் கதவை தட்டுறான்னா இவனை நீதான் பெற்ற. இல்லன்னா உன்ன மாதிரி ஒருத்தைய கலங்கப்படுத்துற வயசு இல்லை இவனுக்கு. எங்க போற? எங்கேயோ போறேன். நீ இங்க வந்தது என்னுடைய அனுமதி கேட்டில்ல. ஆனா போகும்போது நீ கேட்கணும். படு சுட்டியா தைரியசாலி. உன் பேர் என்ன? அம்மா கூப்பிடுறது என்ன முத்துன்னு. எனக்கு இனிமே அந்த பேர் வேண்டாம். நீ முத்து இல்லடா, மாணிக்கம், ராஜமாணிக்கம். ஹலோ பிரதர், என்னாச்சு? வந்த வேகத்திலே திரும்பி போயிட்டு இருக்க?
அப்போ அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். முத்துலட்சுமியோட இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? வழி விடுறே. என்ன அவசரம்? பேசிட்டு போ. சரி விடு, நான் பேசுறேன். ஆரம்பிக்க போற பிசினஸ் என் அம்மா பேர்ல தான். நடத்த போறது நான். லாபத்துல யார் யாருக்கு ஷேர் கொடுக்கணும்னு நான் முடிவெடுப்பேன். உனக்கு வேணா ஒரு ஷேர் கொடுக்கறேன். என்னடி சொன்ன? எனக்கு நீ பங்கு தரியா? உன்னை விட்டாதான் விடாவல. ஏய், உன்ன மாதிரி பொட்ட பைய கூட இருக்கும் போதே இப்படி துள்றா? என்கிட்ட மோதாதீங்க, எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அனுப்பி கிழிச்ச. நீ இப்படி கத்துறதுக்கு தான் லாய்க்கு. நீ என்ன ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். ஜெயிப்பண்டே, அதுக்காக உங்களை கொல்ல வேண்டி வந்தாலும் சரி, உன்னுடுவேன். என் அப்பனை கையில போட்டுட்டு உன் ஆத்தா பேர்ல எல்லாத்தையும் வாங்கணும்னு பாக்குறியா? பிடிச்சிருவேன். நிறுத்துறா. அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வர்றா? நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பையனையும் இப்படி ஒரு பொண்ணையும் பெற்றிருக்கேன். நீங்க ஆணவத்துல ஆடினா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. எனக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு நான் தலைமொழிடுவேன். ஐயா, என்ன பேசுறீங்க? இதுங்களை பெற்றதுக்கு நான் வேற என்ன செய்யறது? சொத்து பத்து இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கையேந்த அப்பனுக்கு இவங்க பிறந்திருந்தா உழைக்கணுங்கிற எண்ணம் இவங்க 2 பேருக்கு வந்திருக்கும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நான் எடுத்த முடிவுக்கு குறுக்க வந்து 10ஆம் தேதி நடக்க போற அடிக்கல் நாட்டு விழாவில தகராறு பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் பிள்ளைங்களும் கூட பார்க்க மாட்டேன். எப்பவும் ஒரு கிளம்பிட்டாரா சார்? என்ன பிரச்சனை சார்? அங்க பாம்பு இருக்கு. பின்னாடி போங்க. இது வெறும் ஒரு சாம்பிள் வெடிதான். பின்னாடி பெருசா வர போறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஒன்லி விஷுவல் இம்பாக்ட். முடிஞ்சது. நடக்காதுன்னு நான் சொன்ன நடக்கல. இந்த ஒரு வேட்டு போதும் என் அப்பனோட கோட்டம் அடங்குற. அழகே சொன்னா வணக்கம். போச்சு, நாசமா போச்சு. என்னடா பாம்பு வச்சீங்க? சின்ன குழந்தை குத்து விட்ட மாதிரி பாம்பு வச்சா ஊரே வச்சு செல்ல வேண்டாமா? அதோட முடிஞ்சிருக்கணும். அவனும் அவன் கட்டுற ஆஸ்பத்திரியும். செல்வம், பயந்து ஓடுனது ஊர் ஜனங்க மட்டும்தான். ஒப்ப ராஜரத்னம் பிள்ளை இல்ல. ஆவேசமா தலைவர் ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது எங்களை குறை சொல்லவா இல்ல கூட்டணி வைக்கவா? உங்க அரசியல் பலத்தை வச்சு கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் ஆர்டர் வாங்கி இந்த ஊர்ல மெடிக்கல் காலேஜ் கட்டலாம்னு சொன்னது நாங்க இல்ல, நீங்க தான். அந்த பேச்சை நம்பி எல்லா பினான்ஸ் கம்பெனிலையும் வட்டிக்கு பணத்தை வாங்கினது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எத்தனையோ கோடிங்க. அந்த கோடிங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்காக ஃபாரின் கரன்சியா மாதிரி ஜெர்மனிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை விடுங்க தலைவரே, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லி நாளைக்கு அந்த தர்மாஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, நம்ம 3 பேர் கதியும் அதோ கதிதான். நமக்கு பணத்தை எண்ணி கொடுத்தவன் நம்ம எலும்பை எண்ண ஆரம்பிச்சிருமா. வாய் மூடுறா. நாளைக்கு மட்டும் பை எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நான் மினிஸ்டர்டா, ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் இந்த மினிஸ்டர் அலையேச முடிவெடுப்பான். எவனவ எங்கெங்க ஆஸ்பத்திரி கட்டணும் கட்டக்கூடாதுன்னு அவங்க சாங்ஷன் வாங்கின லெட்டர் கொண்டு வந்து பீஸ் பீஸா கிழிச்சு கால்ல போட்டு மிதிப்பண்டா. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மினிஸ்டர் அழகேச நம்ம பிளான் படி இந்த இடத்துல ஏசியாவிலே நம்பர் 1 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்டா. அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த துண்டு தூக்கி வீசிட்டு நேரா ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போய் அவன் கோமணத்தை துவைக்கிற வேலையை பாப்பண்டா. ஊர் ஜனங்க முன்னாடி அப்பனை தலகுனிய வச்சுட்டு இங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இதெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ, இது இந்த சைமன் நாடாரோட இடம். நிறுத்துறா. சோத்துக்கு வழி இல்லாம தஞ்சம் கேட்டு வந்த உன் அப்பனுக்கு அன்னைக்கு பொண்ணு கொடுத்த இந்த ஊர் நாடார் குடும்பம் சீதனமா கொடுத்த மண்ணடா இது. என் பையனை கெடுத்து குட்டிச்சவராக்கி இங்க நிக்கிற இந்த மாமா பையன் கொடுக்கிற தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கே நீ. என் ஆளுக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேச நடக்கிறதே வேற. பேச என்ன பண்ணுவ? உன் தலைவன் பொண்டாட்டி பாவாடைய துவைச்சு கொடுத்து சீட்டு வாங்கின பொறப்போக்கடா நீ. அடிச்சு தூக்குறவன சுட்டு தள்ளிடுவேன். அது பையனா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. ஏய் சைமன் நாடார்,
சின்ன வயசுல இவன் கூட விளையாடினவனுக்கு இவனுக்கும் சண்டை வந்தப்போ அவனை அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி சகுனி மாதிரி அன்னில இருந்து இவன் கூட ஒட்டிக்கிட்டவன்டா நீ. உன் ஆட்டத்தை என்கிட்ட காட்டி என்ன ஒழிச்சிடலான்னு பார்த்தா இவன் இல்ல எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்பண்டானா. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் ஆஸ்பத்திரி அடிக்கல் நாட்டு விழாவை தடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க. இன்னையில இருந்து 3வது நாள் மறுபடியும் அதை நடத்தி காட்டுறேன். முடிஞ்ச அங்க இன்னும் பவர்ஃபுல் பாமா வைக்க பாரு. ஏய், தொழில இந்த ராஜரத்னம் பிள்ளையை எதுக்க உனக்கு அனுபவமும் போதாது, வயசும் இல்ல. இன்று முதல் உங்களுக்காக சேவை செய்ய வந்து கொண்டிருக்கிறார். ஐயா ஐயா காப்பாத்துங்கய்யா, ஏனில இருந்து விழுந்து மண்டை உடஞ்சிருக்கு, அங்க ஒரே கும்பலா இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போனியா, உதவி பண்ணுங்க ஐயா. வண்டியில ஏறு. ரொம்ப நன்றிங்க. வரதா, வண்டி எடு. ஜெயிச்சிட்டோம். ஐயோ, அண்ணே, சாட்சியங்களையும் கண்டெடுத்த தடயங்களையும் ஆதாரமாக்கி கொலை செய்யப்பட்ட நபரின் மக்கள் செல்வாக்கை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ராஜரத்னம் பிள்ளையை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கணம் கோட்டார் அவர்களே, என் தாய் மேல சத்தியம், நான் அந்த கொலை செய்யல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சில பேர் சேர்ந்து செஞ்ச சதிதான் அது. நான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஜாமீன் கொடுங்க, இது என் வேண்டுகோள். தோத்து போயிட்டேன்னு நீதிமன்றத்துல தலகுனிய வச்சிட்டீங்களே. நீங்க உங்க மனசை குழப்பிக்காது, நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஆயுசு முழுக்க அவங்க என்ன வெளியே இருக்க அனுமதிச்சாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஈடாகாது. ஐயா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு எதுவும் வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல, அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ எவ்வளவோ கண்ணீர் விட்டு. வேண்டாம், உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதுவும் வேணாம். தோள் கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க என் மானத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க, இங்க யாரும் நிக்காதுங்க, போங்க. நீ எதுக்குடா அழ? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்துட்டேன், நானும் ஜெயிலுக்கு வந்துடுறையா. என் கூடவே ஜெயிலுக்கு வர்றதுக்கு நீ என்ன குற்றவாளியா? கேட்டியாங்க, என்ன குற்றவாளின்னே முத்திர குத்திட்டாங்க. யோ தள்ளுங்கயா, தள்ளுங்க சொல்லுங்க. யோ வழிய விடுங்க, வழிய விடுங்கன்னு சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க தள்ளுங்க, போங்க.
Hey!